திருமாவேலன் எழுதிய 3 புத்தக வெளியீட்டு விழால முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அதுல பேசுறப்ப பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஹஜ் பயணத்துக்காக அடிக்கல் நாட்டினேன். அதுக்கு அடுத்த நாளே கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து நெல்லைக்கு போய் நெல்லையப்பர் வெள்ளித்தேர் திருவிழா ஜனவரியில நடக்கும்னு சொன்னேன். இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு எதிரிகள் நம்மளை எப்படி கார்னர் பண்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாரு. அதற்கு பிறகு புத்தகங்கிறது ஒரு பெரிய ஆயுதம், அதை நிச்சயம் வந்து பயன்படுத்தணும், பயன்படுத்தாம விட்டா துருப்பிடிச்சு போயிடும். இந்த காலத்து இளைஞர்கள் 30 செகண்ட் அந்த ரீல்ஸே வந்து பார்க்க முடியாம ஸ்கிப் பண்றாங்க, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்காங்க. குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு ஆங்கிலத்துலலாம் சொல்லி வந்து நிறைய புத்தகம் படிங்க, அடுத்து புத்தக திருவிழா வரப்போகுது, அதுலயும் வந்து புத்தகம்லாம் வாங்குங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நான் வந்து பேசுறேன் அப்படின்ட்டு இருக்காரா? ஆமா, அங்கேயே வர்றாரு, அவர் தான் தொடங்கி வைக்கிறாரு. ஓகே, சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த விபிஜி ராம்ஜி அப்படின்னு வந்து மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி 100 நாள்ல 125 நாளா அதிகரிச்சிருக்காங்க, அதை பாராட்ட மனம் இல்லை இந்த திமுக அரசுக்குன்னெலாம் பேசியிருந்தார்ல. அதான் கோவமாயி ஒரு பதிவு போட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எங்களுக்கு பாராட்ட மனம் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த திட்டமே சரியா நடக்கலை அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காரு. அதே நேரத்தில் நீங்க எதிர்க்க மாட்டீங்க, அதெல்லாம் மக்களுக்கே தெரியும். அதே நேரத்தில் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி நிறைய பொய்களை சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த திட்டம் வந்து 40% மாநிலத்து மேல சுமையெல்லாம் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு.